வணக்கம். வள்ளலார் சுவாமிகள் 18ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு ஒளி ஜோதி. வள்ளலார் அவர்கள் ஆரம்பத்தில் ஒவ்வொரு படியாக கடந்துதான் பின்பு ஒரு நிலைக்கு இதுதான் ஜோதி பிரம்மம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தவர் வள்ளலார் அவர்கள். சுவாமிகளுடைய நிலை மகத்தானது. அவர்கள் இங்கே இருந்த ஆனால் அவர் உடம்பு எல்லாம் இங்கே இருக்கும், வடலூரில் இருக்கும். ஆனால் அவருடைய பிம்ப வேற இடம் சென்று திரும்பி வந்துவிடும் சில காரியத்துக்காக. கோர்ட்டுக்கே போய் அவர் கோர்ட்டுக்கே போய் அவருக்காகவே வாய்தா வாங்கிட்டு திரும்பி வந்தது. பிம்பம் மட்டும் போகும். அப்படிப்பட்ட ஒரு ஒளி பிளம்பு. அவர் சொல்லியிருக்கிறார், கடைசியில் கடை விரித்தேன் வாங்குவார் யாரும் இல்லை. அப்போலாம் ஞானப்போக்கு பக்தி மார்க்கம் அப்படிங்கிற ஒரு நிலை 18ஆம் நூற்றாண்டில் கொஞ்சம் தான். அப்போ அவர் கொஞ்சம் வருத்தப்பட்டு அந்த நிலையை சொல்லியிருக்கார். கடை விரித்தேன் வாங்குவார் யாரும் இல்லை. நான் ஞான நிலையில் இருந்து ஞானத்தினுடைய நிலையை ஊட்டினேன், யாரும் பெற்றுக்கொள்ளவில்லை. அதுதான் பொருள். அது கடைசியில் அதை சொல்லி வருத்தப்பட்டிருக்கார். ஆனால் ஞானத்தினுடைய மெய்ஞான நிலையை அனைவரும் உணர்ந்து ஒரு உலகிலேயே இன்பத்தோடு இருக்கணும் என்றால் பொருள் நினைக்கிறீங்க, பொருளும் தேவை. அதே நேரத்தில் நம்மளுக்கு மெய்யான நிலை ஒரு நிலையும் தேவை. அதனால் உண்மை அதுதான். ஏன்னா எல்லாருக்கும் ஏதாச்சும் ஒரு நோய் இருக்கும். அந்த நோயினுடைய தாக்கம் தெரியாமல் இருக்கிறதுக்கு இறைநிலை பிரபஞ்சத்தினுடைய ஐக்கியம் இருந்தால் நிச்சயமாக அந்த நோயினுடைய தாக்கம் இருக்காது, அந்த அழுத்தம் இருக்காது. அதுக்குத்தான் பிரபஞ்சத்தினுடைய இறைநிலை வேண்டும் என்கிறது.